அனைவருக்கும் ஆன்மீக சொற்பொழிவாளர் சித்ரா கணபதியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வர்றோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்றது இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமி நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லி பாடல்கள் பாடி வழிபாடு பண்ணுவோம். முக்கியமாக நமக்கு ரொம்ப ஏழை கஷ்டம் இருக்குது அப்படின்னா ஆதிசங்கரருடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி நம்ம மகாலட்சுமி படத்தை முன்னாடி உட்கார்ந்து சொன்னோம்னா அது நம்மளுடைய வறுமையை போக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, தினசரி கூட முடிஞ்சா சொல்லலாம். இன்னொன்று, கஸ்தூரி மஞ்சளுக்கு ரஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால மகாலட்சுமி படமோ சிலையோ நீங்க வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் குங்குமமும் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிட்டு தினசரி அந்த மஞ்சள் எடுத்து அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போங்க. நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும். அது மாதிரி வீட்டுக்கு வெளிப்புறமா வைக்கிற மாதிரி ஒரு திண்டோ அல்லது ஜன்னலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நிலைவாசலுக்கு பக்கத்துல அதுல ஒரு சின்ன டப்பால போட்டு கஸ்தூரி மஞ்சளை போட்டு மூடி அங்க வச்சிங்கன்னா அதுக்கு நல்லவற்றை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு உண்டு. அதனால அங்க வைங்க. கனகதாரா ஸ்தோத்திரத்தை விடாம சொல்லுங்க. அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்க. அம்பாளை மனம் உருகி வழிபடணும். வழிபட்டா அவளுக்கு நமக்கு எல்லா கதவுகளையும் திறந்து வைப்பாள். காருண்ய மனமுடைய ஸ்ரீ மகாலட்சுமியே, காசுமழை கனகமழை யோகமழை பொழிகவே, தனமின்றி தவித்திங்கு வாழுகின்ற தருமனை தனவந்தன் ஆக உன் ஐஸ்வர்யம் அருள்கவே. வியூ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.